கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் என்ன சொல்கிறார்? தக்வா உள்ளவர்களுக்கு தான் சுவர்க்கம். அந்த தக்வா உள்ள மக்கள் யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, சந்தோஷமாக இருக்கும் போதும் செலவு செய்வார்கள், கஷ்டத்தோடு இருக்கும் போதும் செலவு செய்வார்கள். அடுத்த பண்பு என்ன தெரியுமா? வல் காதிமீனல் கைத், கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள். அதாவது மனிதன் என்ற அடிப்படையில் தக்வா உள்ளவர்களுக்கும் கோபம் வரும். ஆனால் கோபம் வந்தால் அவர்கள் ரியலைஸ் பண்ணுவார்கள். அந்த கோபத்தை வாய் மூலமோ அல்லது கை மூலமோ அல்லது வேறு நடவடிக்கைகளின் மூலமோ வெளிக்காட்ட மாட்டார்கள். அந்த கோபத்தை கஷ்டப்பட்டு விழுங்கி விடுவார்கள். தக்வா இருந்தால் விழுங்க முடியும். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தக்வா உள்ளவர்களுடைய இன்னும் ஒரு பண்பு வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹு தஆலா சகோதரர்களை மன்னிப்பார்கள், உடன்பிறப்புகளை மன்னிப்பார்கள், பிள்ளைகளை மன்னிப்பார்கள், பெற்றோர்களை மன்னிப்பார்கள் என்று சொல்லவில்லை, அல்லது கொள்கை சகோதரர்களை மன்னிப்பார்கள் என்று சொல்லவில்லை. வல் ஆஃபீன அனின் நாஸ், தக்வா உள்ளவர்கள் மனிதர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் அக்பர். தக்வா இருந்தால் மன்னிக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை மன்னித்தார்கள். மக்கா வாசிகளை மன்னித்தார்கள், தாயிஃப் வாசிகளை மன்னித்தார்கள், சுமாமாவை மன்னித்தார்கள். இப்படி பலரை அவர்களால் மன்னிக்க முடிந்தது. காரணம், அவர்கள் இமாமுல் முத்தகீனாக, தக்வா உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார்கள் என்பதுதான் காரணம். அப்ப தக்வா இருந்தால் அவர் மனிதர்களை மன்னிப்பார். தக்வா உள்ளவர்கள் ஒரு அசிங்கமான பாவத்தை செய்து விட்டால், அவர் பாவம் வரும், பாவத்தை அவர்கள் செய்து விட்டால், அவ் வலமு அன்ஃபுஸஹும், அல்லது அல்லாஹுக்கு மாறு செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால், தக்வா உள்ளவர்களுடைய உள்ளங்களில் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு வந்துவிடும். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும் போது வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, அவர்கள் தக்வா உள்ளவர்கள் தவறு செய்வார்கள், பாவம் செய்வார்கள், அந்த பாவத்திலும் தவறிலும் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். இப்ப இந்த வசனம் தக்வா உள்ளவர்கள் யார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு உரைகல்லாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போது நம்முடைய நிலையை இந்த உரைகளில் உரசி பாருங்கள். நம்மால் சந்தோஷமாக இருக்கும் போதும் கஷ்டமாக இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய இயல்பான மனோநிலை இருக்கிறதா? அதே போன்று கோபம் வந்தால் அந்த கோபத்தை விழுங்கிவிடக்கூடிய அளவுக்கு பக்குவம் நம்மிடம் இருக்கிறதா? அதே போன்றுதான் அடுத்தவர்களை மன்னிக்கிற விஷயம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த மன்னிப்பு என்கிற விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இந்த மன்னித்தல் என்கிற பண்பு நம்மிடம் வந்துவிட்டால் அழகான ஒரு குடும்பத்தை பார்க்கலாம், சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கலாம், அழகான ஒரு ஜமாத்தை பார்க்கலாம், அழகான ஒரு சமுதாயத்தை பார்க்கலாம். இந்த மன்னித்தல் என்கிற பண்பு பொதுவாகவே இல்லாமல் இருந்தாலும் குறிப்பாக இம்மாதத்தாளிகளிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. சில நேரங்களில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சில தாயிகள், அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும், தக்வாவை தர வேண்டும். சில தாயிகள் மக்களுக்கு உபதேசம் செய்கிற மேடைகளை கூட அடுத்தவன் மீது உள்ள கோபத்தை வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் பேசுவது என்ன? தக்வா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப தக்வா நம்மிடத்தில் இருந்தால் மன்னிப்போம், மன்னிக்க முடியும். நிறைய நியாயங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு மன்னிக்காமல் இருப்பதற்கு நியாயம், அதற்கு குர்ஆன் வசனம், அதற்கு ஹதீஸ், அதற்கு வரலாற்று சம்பவம். சொல்லுவார்கள், மௌலவி எப்படி மன்னிக்கிறது? ஷேக், இந்த கேஸை எப்படி மன்னிப்பது? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்னால் மன்னிக்க முடியவில்லையா? நியாயங்களையே திரும்ப திரும்ப தேடிக்கொண்டிருக்கிறேனா? புரிந்து கொள்ள வேண்டும், என்னிடத்தில் தக்வா இல்லை என்பதை. அநீதி இழைக்கவனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கின்ற உரிமையை அல்லாஹ் நமக்கு தந்தாலும்,
அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு எதிராக பழி வாங்குகிற உரிமையை அல்லாஹ் நமக்கு தந்தாலும் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, காதுக்கு காது, காயங்களுக்கு காயம், உயிருக்கு உயிர் என்று அந்த லிஸ்டை அல்லாஹ் போட்டுவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் மன்னித்தால் அதுதான் சிறந்தது. இப்போ மன்னித்தல் என்பது தக்வா உள்ளவர்களால் முடியும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்மால் முடியவில்லை என்றால் தக்வா இல்லை என்பதுதான் அர்த்தம். அதே போன்று வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், ஒரு அசிங்கமான பாவத்தை செய்தால் அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் தக்வா உள்ள மக்கள் உடனே ரியலைஸ் பண்ணுவார்கள், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன். நான் மாறு செய்திருப்பது கணவனுக்கோ மனைவிக்கோ பெற்றோருக்கோ பிள்ளைகளுக்கோ நண்பனுக்கோ அல்ல. ரப்புல் ஆலமீன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாருக்கு சொந்தமோ, மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அரசன், அவனுக்கு நான் மாறு செய்திருக்கிறேன் என்று துடித்து போவான். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன சகோதர சகோதரிகளே? எத்தனை பாவங்கள் செய்கிறோம்? நம்முடைய பாவங்களை எண்ண ஆரம்பித்தால் நம்மளால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பாவங்கள். சின்சியராக எத்தனை பேர் தௌபா செய்திருப்போம்? எத்தனை கடமைகளை விடுகிறோம்? ஃபர்லான தொழுகையுடைய விஷயத்தில் எவ்வளவு பெரும் பாவங்களை செய்கிறோம். ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்திருப்பதில்லை. எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் அழுதிருக்கிறோம்? எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே விழுந்து உடைந்து மன்றாடி மன்னிப்பு கேட்டிருப்போம்? அதெல்லாம் சும்மா சின்ன விஷயம். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அன்றைக்கு அடுத்தவன் தப்பு செய்து விடக்கூடாது. ஆனால் தக்வா உள்ள மக்கள் தங்களுடைய தவறுகளுக்காக வேண்டி வருந்துவார்கள், தாங்கள் தவறு செய்வதை உணர்வார்கள். சஹாபாக்களை நீங்க எடுத்து பாருங்க. சஹாபாக்கள் யாரும் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கவில்லை. அவர்களிடம் உள்ள சின்ன தவறுகளை கூட பெரிதாகத்தான் தூக்கினார்கள். இப்படி ஏராளமான அடையாளங்களை தக்வா உள்ள மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்க்கும் போது தக்வாவிலிருந்து மிக தூரத்தில் நாம் இருப்பது நமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வாய் நிறைய தக்வாவை வைத்திருக்கிறோம், தக்வா உள்ளத்தில் இல்லை.